ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய பதிவு என்ன என்று சொன்னால், பனை ஓலையில் எப்படி நாம் வீடு கட்டுவதற்கு அந்த ஓலையை பதப்படுத்தி கூரை மேய்வதற்கு செய்வது என்பது சம்பந்தமாக நாம் சொல்லப் போகிறோம். சரிங்களா? பாருங்கள். அதற்கு முதலில் அறிவாளை எடுத்துக்கொண்டு பனை ஓலை இந்த பனை ஓலையில் இருபுறமும் இருக்கக்கூடிய கருத்து என்று சொல்லுவோம். அதை கிளீன் பண்ணணும். போட்டுட்டு அதிகமான ஓலை வெட்டக்கூடாது. பின்பு இந்த ஓலையை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்க, இப்படி போட்டுக்கிட்டு என்ன தெரிகிறதா? இப்படி நாம் என்ன செய்யணும், விரிக்கணும். இதை மாதிரி நாம் என்ன செய்யணும், இதை நாம் விரிக்க வேண்டும். இதை விரித்து இதுக்கு மேலே இன்னும் பல ஓலைகளை அடுக்கிக் கொண்டு அதற்கு மேல் ஒரு சுமையை ஏற்ற வேண்டும். போட்டு இதுக்கு மேலே பல ஒரு வெயிட் உள்ள சுமைகளை நாம் ஏற்றி அதற்கு அப்புறம் தான் அந்த கூரை மேய்வதற்கு, வீடுகள் மேய்வதற்கு என்ன ஆகும், ஓலையாக வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நாம் கூரை மேய்வதற்கு உண்டான எப்படி ஓலை தயார் செய்கிறோம் என்பதை நாம் சொல்லி கொடுத்துருக்கோம். பின்பு இந்த கூரையை மேய்வதற்கு நமக்கு கயிறு தேவைப்படும். இன்றைய காலகட்டங்களில் கயிறாக பயன்படுத்துகிறார்கள். இதற்கு முன்பு அப்படி அல்ல. இதைத்தான் நாம் கயிறாக பயன்படுத்துவோம் வீடுகளை கட்டுவதற்கு. பாருங்கள், அப்படின்னா ஓலை ரெடி. பாருங்கள், பார்த்துட்டீங்களா? இதுதான் கயிறு, இது நார். இந்த மேல் உள்ள நார் இழுக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இதை வைத்து தான் கூரைகளை நாம் வீடாக கட்டுவதற்கு கயிறாக பயன்படுத்துவது. இதெல்லாம் இன்றைய இளைஞர்கள், இளைஞர்கள் இதெல்லாம் நாம் கண்டிப்பான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நார் மூலமாக தென் மாவட்டங்களில் நார் பெட்டி, அப்புறம் கல்யாணம், திருமணம் முடிந்த பெண்களுக்கு சீர் கொடுத்ததுக்கு, இது போன்ற பல அதிக வகையான பொருட்கள் செய்வதற்கு இந்த நார் மூலமாக உதவுகிறது. இந்த மட்டையை கீழ் உள்ள பகுதியில் இருப்பாங்க, அந்த மட்டையை வச்சு நாம் என்ன செய்யலாம், களிகிண்டலாம். களிகின்றதுக்கு முக்கியமான ஆயுதமே இதுதான். முன்னோர்கள் பயன்படுத்திய ஆயுதமே இந்த மட்டை தான்.
நன்றாக காய வைத்து களியை போட்டு என்ன அப்படியே இழுத்து கிண்டும் பொழுது அந்த மாவானது எந்த விதமான குட்டி இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். அது பண்ணது கரெக்டாக இருக்கும். மக்களே, கூரை வீடு ரெடியாகிவிட்டது. பனை ஓலையில் செய்யப்பட்ட தயாரான வீடு ரெடியாகிவிட்டது. இந்த பனை ஓலையில் நாம் குடியிருக்கும் பொழுது மழை பெய்யும் பொழுது இதமாக இருக்கும், சூடாக இருக்கும். சரிங்களா? குளிர்காலத்தில் நமக்கு இதமாக இருக்கும், வெயில் காலங்களில் குளுமையாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் இதிலே அமர்ந்து நம்ம எல்லாம் உற்பத்தி பண்ணினார்கள். தாத்தா பாட்டி கூட்டம் எல்லாம் சேர்ந்து குறைஞ்சது 10-15 குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். ஆகவே பனை மரத்தில் உள்ள பொருட்களை வாங்கி சாப்பிடுங்கள், நோயின்றி வாழுங்கள், உங்களுடைய ஜெனரேஷனை வளருங்கள். நன்றி, வணக்கம். பனைமர பொருட்களை வாங்கி சாப்பிட்டு மருத்துவம் பார்க்காமல் மருந்துகள் வாங்கி உட்கொள்ளாமல் அனைவரும் உடல் நலத்துடன் உறுதியாக செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.